ஓகே, கவனியப்ப. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு பொருளை வழியில் நிறுத்தப்ப இந்த பொருளோட நிறை 500 நியூட்டன். சரியா? இந்த பொருளை நீருக்குள்ள முற்றாக அமிழ்த்தி நிறுத்தப்ப, இல்ல நீர் வேணாம், வேறொரு திரவம். இந்த திரவத்தில அடர்த்தி சொல்றேன், 800 கிலோகிராம் மீட்டர் -3. இந்த திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்த்தி நிறுத்தப்ப எங்களுக்கு நிறை வருது 420 நியூட்டன். 420 நியூட்டன். இப்ப குயிக்கா இருக்கனா? என்ன சொன்ன முதலாவது மேலுதைப்பு என்ன? முதல் செய்த அதே பேட்டர்ன் தான், சின்ன சேஞ்ச் ஒண்ணுதான். மேலுதைப்பு எவ்வளவு? வழியில 500 நியூட்டன், திரவத்துல 420னா மேலுதைப்பு 80 நியூட்டன். ரெண்டாவது கேள்விக்கு பதில் பண்ணுங்க. சரியா? ரெண்டாவது கேள்விக்கு அந்த பொருளோட திணிவு என்ன? அந்த பொருளோட திணிவு 500 நியூட்டன் நிறைனா வழியில இருக்கக்குள்ளதான் பார்க்கணும். ஓகே, 500 நியூட்டன் நிறைனா 50 கிலோகிராம் அந்த பொருளோட திணிவு. ஓகே, மூணாவது ஆன்சர் பண்ணுங்க. மூணாவது அந்த பொருளோட கனவளவு என்ன? அந்த பொருளோட கனவளவு அது கொஞ்சம் கால்குலேஷன் செஞ்சுதான் சொல்லணும். ஏன்னா ஓகே, சரி சொல்லுங்க பாப்போம் குயிக்கா, கனவளவு என்னன்னு. மேலுதைப்புக்கு பதிலா 80. கனவளவு முழுமையாக அமிழ்த்தப்பட்டிருக்கனால பொருளோட கனவளவு அமிழ்ந்துள்ள கனவளவுக்கு சமன். ஓகே, அப்ப ரோட பெருமானம் 800, ஜீட பெருமானம் 10. அப்ப இத சுருக்குன ஆன்சர் இந்த 0 எட்டுப்படுமா இருந்தா 0.01 மீட்டர் கணம். 0.01 மீட்டர் கணம். அடுத்து நாலாவது சொல்லுங்க. அந்த பொருளோட அடர்த்தி என்ன? அந்த பொருளோட அடர்த்தி என்ன? ஓகே, பாருங்க, திணிவின் கீழ் கனவளவு 0.01. அப்ப அடர்த்திக்குரிய ஆன்சர் 5000 கிலோகிராம் மீட்டர் -3. சார் அடர்த்தி, சார் அடர்த்தி, அந்த பொருளோட சார் அடர்த்தி. ஓகே, அது சின்ன ஒரு விஷயம். ஏன்னா 5 சார் அடர்த்தி 5. இப்ப பாருங்க, இந்த கேள்விக்கு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த சார் அடர்த்தி நான் இப்படி இவ்வளவு ஸ்டெப்பும் செஞ்சுதானே சார் அடர்த்தி கண்டம், 5 ஸ்டெப்பும் செஞ்சுதானே கண்டம். நான் இப்ப ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சார் அடர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு சமன்பாடை பயன்படுத்தலாம். W1 இன் கீழ் W1 மைனஸ் W2. இது பொருள்ட சார் அடர்த்திக்கு சமன்பாடு. கவனமா இருக்கணும். இந்த கேள்விக்கு அந்த இது பயன்படுத்த இயலாது. முதல் கேள்விக்கு செஞ்சிருக்கலாம். ஏன் இந்த கேள்விக்கு பயன்படுத்த இயலாதுன்னு சொல்றனா இருந்தா, இது நீர்ல அமிழ்த்தப்படல. சரியா? இந்த சமன்பாடு பயன்படுத்துறதுக்கு 2 நிபந்தனை. ஒன்னு நீர்ல அமிழ்த்தப்படணும், இன்னொன்னு பொருள் முற்றாக அமிழ்த்தப்படணும். இது ரெண்டும் இருந்தா நீங்க சார் அடர்த்திக்கு இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். ஏன் அப்ப இந்த கேள்விக்கு பயன்படுத்தலாம்? இது நீரிலே 800 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய திரவம் தானே. சரி, முதல் கேள்விக்கு இந்த சமன்பாடு அப்ளை பண்ணி பார்ப்போமே. இதுக்கு முதல் செய்த கேள்விக்கு சரி பாருங்க. முதல் செய்த கேள்வியில S சமன் W1/W1 - W2. ஏன்னா பொருள சாரத்தை நேரடியா காண போறேன். பாருங்க, வழியில் நிறை 100 நியூட்டன், திரும்பவும் வழியில் நிறை 100 நியூட்டன், திரவத்தில நிறை 60 நியூட்டன். அப்ப கீழே 100ல இருந்து 60 கழிக்க 40 தானே. அப்ப 100 கீழ் 40. 100 40ஆல பிரிங்க 2.5. அதுதானே எங்களுக்கு இங்க 2.5 ஆன்சர் வந்துச்சு. இப்ப இந்த கேள்வி அப்படியே ரிவர்ஸ்ல செஞ்சுட்டு போகலாம். சார் அடர்த்தி 2.5 அடர்த்தி அது 1000ஆல பெருக்கி 2500 சொல்லலாம். ஏன்னா அடர்த்தி தெரியும், திணிவு தெரியுமா இருந்தா அதுல இருந்து கூட நீங்க கனவளவு காணலாம். ஓகே, அப்ப திரும்பவும் ஒருக்கா சொல்றேன். இந்த சமன்பாடு பயன்படுத்துறதுக்கு எது S சமன் W1 இன் கீழ் W1 - W2 சமன்பாடு பயன்படுத்துறது தேவையான நிபந்தனை என்னன்னு நீங்களே ஒருக்கா சொல்லுங்க. என்னென்ன நிபந்தனை இருக்கணும்?
2 நிபந்தனை சொன்னேன். 2 நிபந்தனை சொன்னேன். என்னென்ன நிபந்தனை இருக்கணும்? முதலாவது நிபந்தனை எந்த திரவத்தில் அமிழ்த்தப்படணும் கட்டாயம்? ஓகே, நீர்ல. ஓகே, நீர்ல அமிழ்த்தப்படணும். 2வது நிபந்தனை பொருள் எப்படி அமிழ்த்தப்பட்டிருக்கணும்? அந்த பொருள் நீர்ல எப்படி அமிழ்த்தப்பட்டிருக்கணும்? முற்றாக அமிழ்த்தப்பட்டிருக்கணும். சரியா? ஓகே, அது அந்த 2 கண்டிஷனும் வந்து இந்த சமன்பாடை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் சாரடத்திற்கான. சரி, ஓகே. இப்ப கவனிங்க, இன்னொரு கேள்வி. ஒரு பொருளை வழியில் நிறுத்தப்ப அந்த பொருளோட நிறை 200 நியூட்டன். அந்த பொருளை நீருக்குள்ள முற்றாக அமிழ்த்தி நிறுத்தப்ப அந்த பொருளோட நிறை 190 நியூட்டன். எனக்கு பொருளோட சாரடத்தி என்னன்னு குயிக்கா சொல்லுங்க பாபு. நாங்க முதல் செஞ்ச மாதிரி 5 ஸ்டெப் செஞ்சு செய்யலாம், அல்லது இங்க இப்ப சொன்ன சமன்பாடு செய்யலாம். முற்றாக அமிழ்த்தி இருக்காங்க, நீர்ல அமிழ்த்தி இருக்காங்க. என்ன அந்த பொருளோட சாரடத்தி? S சமன் W1 over W1 minus W2. W1 னா வழியில் நிறை. வழியில் நிறை வந்து 200. ஓகே, அப்ப 200 மைனஸ் 190. அப்ப கழிச்ச ஆன்சர் 200 கீழ் 10. 200 கீழ் 10னா சாரடத்தி 20. சரி, சொல்லுங்க. அடுத்து இந்த பொருளோட அடர்த்தி என்ன? இந்த பொருளோட அடர்த்தி என்ன? பொருளின் அடர்த்தி எவ்வளவு? சாரடத்தியை வச்சுக்கொண்டு அடர்த்தியை காண 1000ஆல பெருக்குவீங்கன்னா, அப்ப 20 1000ஆல பெருக்குனா அந்த பொருளோட அடர்த்தி 20,000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அந்த பொருளின் அடர்த்தி. அடுத்து என்ன சொல்லுங்க, இந்த பொருளோட திணிவு என்ன? இந்த பொருளோட திணிவு என்ன? ஓகே, ஓகே. பொருளோட திணிவு 20 கிலோகிராம். 200 நியூட்டன் நிறையா இருந்தா திணிவு 20 கிலோகிராம். வேணா அடுத்து என்ன சொல்லுங்க, பொருளோட கனவளவு என்ன? பொருளோட கனவளவு அடர்த்திக்குரிய சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி 20,000, திணிவு 20னா கனவளவுன்றது 20 கீழ் 20,000 போடலாம் தானே? அப்ப சுருக்குன ஆன்சர் 0.01 மீட்டர் கனம். அப்ப இப்படியும் இந்த கேள்விகளை செய்யலாம். நாங்க முதல்ல செய்த கேள்வியை நீங்க திரும்ப ஒருக்கா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. டெஸ்டாவே சாரடத்தியை கண்டுட்டு அப்புறம் மத்த எல்லாம் செய்ய பாருங்க. ஓகே, சரி. இப்ப பாருங்க, இன்னொரு கேள்வி. பொருள் ஒண்ண வழியில நிறுத்துறேன். அப்படி வழியில நிறுக்கக்குள்ள இந்த பொருளோட திணிவு 10 கிலோகிராம்னு எனக்கு காட்டுது. ஓகே, இந்த பொருளை 600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியுடைய ஒரு திரவத்துல முற்றாக அமிழ்த்துன்னு இருக்கிறேன். அப்படி அமிழ்த்தக்குள்ள இப்ப இந்த பொருளோட வாசிப்பு, பொருளோட திணிவு எவ்வளவு? அதுதான் உங்களுக்குரிய கேள்வி. பொருளோட திணிவு எவ்வளவு? அதுக்காக நான் ஒரு தரவு ஒண்ணு சொல்றேன். இந்த பொருளோட அடர்த்தி ஓகே 2000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இதுதான் உங்களுக்குரிய தரவு. சரியா? ஓகே, இப்ப எனக்கு கண்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 10 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருளை தண்ணிக்குள்ள அமிழ்த்தி நிற்கக்குள்ள திணிவு 10 விட குறைவா தானே வரும். நான் கேட்கிறேன், அந்த திணிவு எவ்வளவு? அந்த பொருளோட திணிவு எவ்வளவு? கொஞ்சம் யோசிங்க, எப்படி காணலான்னு சொல்லி. ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆன்சரை போடுங்க.
இந்த திரவத்துக்குள்ள பொருளை அமிழ்த்தக்குள்ள அந்த பொருளோட திணிவு குறையறதுக்கு காரணம் என்ன? மேலுதைப்பு. வெரி குட். மேலுதைப்பு தான் காரணம் என்ன? அப்ப நீங்க தான் இப்ப மேலுதைப்பு காரணம் தெரிஞ்சா மேலுதைப்ப காண்றது தொடர்பா யோசிக்கலாம் தானே. மேலுதைப்ப காண்றதுக்கு ரெண்டு சமன்பாடு பார்த்தா, u7 w1 - w2, இன்னொரு சமன்பாடு u7 v ρg. இப்ப என்ன சொல்லுங்க, இந்த மேல உள்ள சமன்பாட்டுல மேலுதைப்பு காண எங்களுக்கு தரவாக W2 தெரியாது தானே. W2 தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. அப்ப நீங்க மேலுதைப்பு எவ்வளவுன்னு காண்றதுக்கு ரெண்டாவது சமன்பாடை பயன்படுத்த போறீங்க. ரெண்டாவது சமன்பாடு. ஓகே, ரெண்டாவது சமன்பாடுல வீன்றது பொருளோட கனவளவு தானே. இப்ப நல்லா யோசிங்க, பொருளோட கனவளவுக்கான என்ன சமன்பாடு பயன்படுத்தலாம்னு பாருங்க. இந்த வி ரோ ஜி, இந்த மூணும் தெரிஞ்சா ஜி எப்படியுமே தெரியுமே 10. சரியா? அப்ப வியும் ரோவும் தெரிஞ்சாதான் மேலுதைப்பை கண்டலாமே. மேலுதைப்பு காண்றதுக்கு வீன்றது பாருங்க, அமிழ்ந்துள்ள கனவுளவுனா அது பொருள் ஃபுல்லா அமிழ்ந்திருக்கனால பொருளோட முற்று முழுதான கனவளவை போடலாம் தானே. எப்படி பொருளோட கனவளவை காண போறீங்க? அது அடுத்ததா யோசிங்க. எந்த சமன்பாடுல பொருளோட கனவளவை காண போறீங்க? ஓகே, பாருங்க, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. பொருளுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுல தெளிவா இருக்கணும். பொருளோட அடர்த்தி 2000, பொருளோட திணிவு 10 கிலோகிராம்னு தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு கேள்வியில. அப்ப பொருளோட கனவளவு காண போறீங்க. அப்ப சொல்லுங்க, இத சுருக்கி V7 என்ன ஆன்சர் வருது? இத சுருக்குங்க, V7 என்ன ஆன்சர்? ஓகே, நான் போட்டுக்கொள்றேன். V7 1/200ன்னு பின்னத்துல சொல்லலாம். நீங்க பிரிச்சிருந்தாலும் ஓகே தான். 0.005ன்னு வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்லுங்க, ரோ எவ்வளவு? இந்த ரோ அடர்த்தி நான் முதல்ல தெளிவா சொல்லிட்டேன். இது இந்த ரோன்றது திரவத்தின் அடர்த்தி அல்லது பாயின் அடர்த்தி அப்படின்னு தானே சொன்னான். சொல்லுங்க, அப்ப ரோட பெருமானத்துக்கு எவ்வளவு போட போறீங்களா? இருந்தா பாயிட அடர்த்தி 600 தானே. ஓகே, பாயிட அடர்த்தி 600. ஜீட பெருமானம் 10. ஜீட பெருமானம் 10. எனக்கு இத சுருக்கி சொல்லுங்க, என்ன ஆன்சர் மேலுதைப்பு? இத சுருக்கி சொல்லுங்க, மேலுதைப்புக்கு என்ன ஆன்சர்? ஓகே, 30. அலகு சொல்லுங்க, என்ன அலகு போடுவீங்க? 30 அலகு நியூட்டன். ஏன்னா 30 நியூட்டன். சரி, இப்ப கவனிங்க, நான் திரவத்துல இருக்கக்குள்ள திணிவு எவ்வளவுன்னு தானே காண போறேன். திணிவு எவ்வளவுன்னு தானே காண போறேன். அப்ப எனக்கு அடுத்தது சொல்லுங்க, இந்த 30 நியூட்டனை கிலோகிராம்ல சொன்னா, 30 நியூட்டனை கிலோகிராம்ல சொன்னா 30 நியூட்டன் அப்படின்றது 3 கிலோகிராம். ஓகே, அப்ப இந்த முதலாவது சமன்பாடு, இந்த இங்க எழுதியிருக்க முதலாவது சமன்பாடை பயன்படுத்துங்க. யூக்கு பைலா 3 கிலோகிராம்னு எடுத்துக்கொள்ளுங்க. மெய்மே நிறையில போடணும், நான் இப்படி செய்யலாம், பிரச்சனை இல்லை. வளியில நிறை 10 கிலோகிராம். அப்ப என்ன சொல்லுங்க, தண்ணிக்குள்ள தண்ணி இல்ல, திரவத்துக்குள்ள அமிழ்த்தக்குள்ள அதோட திணிவு எவ்வளவாக இருக்கும்? திரவத்துக்குள்ள அமிழ்த்தி பார்க்கக்குள்ள அதோட திணிவு எவ்வளவாக இருக்கும்? மேலுதைப்பு 3னா அதோட திணிவு, அதோட திணிவு குறையறதுக்கு காரணம் மேலுதைப்புனா, அப்ப மேலுதைப்பு 3னா திணிவு 3ஆல குறையணும். இப்ப 10ல இருந்து 3 கழிச்சிங்களா இருந்தா ஆன்சர் 7 கிலோகிராம். சரியா? அந்த பொருளோட திணிவு 7 கிலோகிராம். ஓகே, இந்த கேள்வி எதுவும் பிரச்சனைகள் இருக்கா யாருக்கும்? இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி பார்க்க போறேன். சரி, பார்க்க போறோம். இந்த கேள்வி நல்லா புரிஞ்சு கொள்றதுக்காக இன்னொரு கேள்வி நாங்க பார்க்க. சரியா? ஓகே, நீங்க அப்ப அடுத்த கேள்விக்குள்ள போறேன். ஒரு பொருளை வழியில் நிறுத்தப்ப
அதோட நிறை 80 நியூட்டன். சரியா? நீருக்குள்ள இந்த பொருள் முற்றாக அமிழ்த்தப்படுது நீர்ல. இந்த பொருள்ட அடர்த்தி 2400 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த பொருள் நீர்ல அமிழ்ந்திருக்கக்குள்ள இது எவ்வளவு வாசிப்பை காட்ட போகுது? இந்த பொருள் நீர்ல அமிழ்ந்திருக்கக்குள்ள இது காட்டுற வாசிப்பு என்னவாக இருக்கும்? நீங்க கால்குலேட் பண்ணி பாக்குறது சின்ன டைம் ஒன்று தான். தசம் 0.002. சரி, பாப்போம். எல்லாம் 0.002 சொல்லியிருக்கீங்க. பொருளோட கனவு சரியான செக் பண்ணும். U சமன் V ρg. யூன்றது 20 நியூட்டன், V தான் காண போறோம், ரோன்றது 1000, ஜின்றது 10. ஆகவே V சமன் இது ரெண்டும் வெட்டுப்பட 0.002 தான் வரும். ஆனா இது ஆன்சர் இல்ல. பொருளோட கனவளவு இது இல்ல. ஏன்னு பாருங்க. இங்க பொருள் முற்றாக அமிழ்த்தப்படல தானே. இங்க பொருள் முற்றாக அமிழ்த்தப்படல. பாருங்க, இதைத்தான் நீங்க வீண் எடுத்துருங்க. வீண்டது அமிழ்ந்துள்ள கனவளவு தானே. அப்ப அமிழ்ந்துள்ள கனவளவு தான் 0.002. நான் கேட்டது அமிழ்ந்துள்ள கனவளவு இல்லையே, நான் கேட்டது பொருளின் கனவளவு தானே கேட்டேன். அப்ப பாருங்க, 1/4 பங்கு தானே அமிழ்ந்திருக்குன்னு சொன்னேன். 1/4 பங்கு அமிழ்ந்திருக்கேனா. அப்ப அமிழ்ந்துள்ள கனவளவு வீணா, பொருளோட மொத்த கனவளவு 4V தானே. சரியா? பொருளோட மொத்த கனவளவு என்ன? 4V. அப்ப இப்ப சொல்லுங்க, பொருளோட கனவளவுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? நீங்க கண்டது அமிழ்ந்துள்ள கனவளவு, அது பிரச்சனை இல்லை. 0.002. நான் கேட்டது பொருளின் கனவளவு என்னன்னு தான் கேட்டேன். அப்ப பொருளோட மொத்த கனவளவு அதை 4ஆல பெருக்கி விடணும். வேணா 4ஆல பெருக்கி விட்டா 0.008 மீட்டர் கனம். இதுதான் பொருளோட மொத்த கனவளவு. ஓகே, விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இது. சரி, இப்ப அடுத்த என்ன சொல்லுங்க, பொருளோட அடர்த்தி எவ்வளவு? பொருளோட அடர்த்தி எவ்வளவு? அந்த பொருளோட அடர்த்தி இந்த பொருளோட அடர்த்தி எவ்வளவு? உங்களுக்கு தெரியும், அடர்த்திக்குரிய சமன்பாடு பொருளோட திணிவின் கீழ் பொருளின் கனவளவு 0.008. ஓகே, இப்படித்தானே வரும். அப்ப ஆன்சர் 2500 தானே. பொருளோட அடர்த்தி 2500 கிலோகிராம் மீட்டர் -3. அப்படி சொல்லுங்க, பொருளோட சார் அடர்த்தி எவ்வளவு? பொருளோட சார் அடர்த்தி 2500 சார் அடர்த்தி 2. 2500 சார் அடர்த்தி 2.5. சார் அடர்த்தி 2.5. இப்ப கவனிங்க, நான் இந்த சமன்பாடை போட்டேன்னு இப்ப முதல்ல பார்த்த சமன்பாடு W1 இன் கீழ் W1 - W2 தானே.
W1ன்றது வளியில் நிறை 200ன்னு போட்டேன்னு வைங்களேன். திரும்பவும் W1 200. நீர்ல நிறை வந்து 180னா இப்ப பாருங்க பிரச்சனை ஒண்ணு வருது. 200ன் கீழ் 20 சார் அடர்த்தி வந்துருச்சு, எனக்கு 10ன்னு வந்துருச்சு. பிழைக்குது. ஏன் பிழைன்னு சொல்லுங்க பாபு. ஏன் இது பிழைச்சிச்சுன்னு சொல்லுங்க யாராவது. காரணம் இருக்கு, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஏன் இப்ப இந்த இந்த சமன்பாடு இந்த 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 சமன்பாடுல போடக்குள்ள 2.5ன்னு வராம 10ன்னு வந்துச்சு. வெரி குட். முற்றாக அமிழ்த்தல, முற்றாக அமிழ்த்தல ஏன்னா முற்றாக அமிழ்த்தல, அதுதான் அந்த பிழை வந்துச்சு. விளங்குச்சா? இப்ப எனக்கு அடுத்து சொல்லுங்க. இதே கேள்வியில இந்த பொருளை 4ல் 1 பங்கு தானே திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கு. இப்ப இந்த பொருளை பாதி அமிழ்ந்திருந்தா இப்ப பொருளோட நிறை என்ன? பொருளோட 4ல் 1 பங்கு அமிழாம பாதி. இந்த திரவத்துக்குள்ள அந்த பொருளோட கனவுல பாதி அமிழ்ந்திருக்கு, பாதி அமிழ்ந்திருக்கு. அப்ப இந்த பொருளோட நிறை என்னவாக இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல 0.004 இல்ல. அது நீங்க சொன்னது கனவளவு, நான் கேட்டது நிறை. நீங்க சொன்னது கனவளவு. கனவளவை வச்சு கொண்டு நிறை காரணமா தான் மேலுதைப்பெல்லாம் கண்டு வரணும். பட் அதை விட நாங்க எளிமையா செஞ்சிடலாம். என்னன்னா 1 பங்கு அமிலக்குள்ள வழங்கப்பட்ட மேலுதைப்பு 20 நியூட்டன். என்ன அப்ப 4ல் 1 பங்குனா இன்னும் 1 பங்கு அமிழுதுனா அப்ப 2 பங்கு, மொத்தமா 2 பங்கு அமிலக்குள்ள மேலுதைப்பு 40 நியூட்டன் வழங்கப்படும். ஓகே, 4ல் 1 பங்குக்கு 20 நியூட்டன். அப்ப 2 பங்குக்கு 40 நியூட்டன்னா பாருங்க, மொத்த நிறை 200. இப்ப மேலுதைப்பு 40. அப்ப 200ல இருந்து 40 கழிச்சா இப்ப அது காட்ட போற நிறை 160 நியூட்டன். சரியா? இப்ப இதே கேள்வியா மாத்திர 4ல் 3 பங்கு அமிழ்த்தப்பட்டா சொல்லுங்க நிறை எவ்வளவு? 4ல் 3 பங்கு அமிழ்த்தப்பட்டா நிறை எவ்வளவு? அல்லது இதை சொல்லுங்களேன், 4ல் 3 பங்கு அமிழ்த்தப்பட்ட மேலுதைப்பு. ஓகே, நிறை 140. வெரி குட். நிறை 140. மேலுதைப்பு 60, நிறை 140. என்ன சரி. அடுத்து சொல்லுங்க, ஃபுல்லா அமிழ்த்தப்பட்டிருந்தா, ஃபுல்லா அமிழ்த்தப்பட்டிருந்தா எவ்வளவு நிறை? ஃபுல்லா அமிழ்த்தப்பட்டிருந்தா எவ்வளவு நிறை? ஓகே, வெரி குட். 120. 120. சரியா? 120. இப்ப ஃபுல்லா அமிழ்த்தப்பட்டிருந்தா 120ன்னு சொன்னீங்க தானே, அதை வச்சு கொண்டு சார் அடர்த்தி காணலாம் தானே. பாருங்க, அதை வச்சு சார் அடர்த்தி கண்டுபாமே சரியா வருதான்னு சொல்லி வளியில நிறை 200, திரும்பவும் வளியில நிறை W1 200, நீர்ல நிறை 120ன்னு சொன்னீங்க. அப்ப 200ன் கீழ் 200ல இருந்து 120 கழிச்சா 80 தானே. 280ஆல பிரிச்சு பாருங்க, ஆன்சர் வரும் 2.5. இப்ப ஏன் சரியா வந்துச்சா? அந்த நீர்ல அமிழ்த்தப்பட்டிருக்கு, ஃபுல்லா அமிழ்த்தப்பட்டிருக்கு. சரிதானே? ஓகே, அப்ப இந்த விடயத்தோட இருக்கட்டும். அப்ப இது சார்ந்த இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நாங்க எங்களோட அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஓகே, பாய், குட் நைட்.